இது பில் மற்றும் நான் இதை சமாளிக்கவும் காலை நேரங்களில் எழுந்திருப்பதற்கான ஒரு முறையை உருவாக்கவும் வந்த வழி. இதுக்கு எல்லாரும் செய்கிற வழி அல்ல, ஆனாலும் இது நாங்கள் ரொம்ப செயல்படக்கூடியதாக கண்டோம். நான் அவரது கால்களை சமநிலைக்கு இழுத்த பிறகு இந்த கையை பெறுகிறேன். பின்னர் அவர் எழுந்து வருகிறார். நான் அவரை அங்கே ஆதரிக்கிறேன். அவரது கால்களை முழுமையாக தரையில் சமமாக இருக்கும் வரை சுழற்றுகிறேன். ஏனெனில் சில நேரங்களில் அவரது சமநிலை மிகவும் பாதுகாப்பற்றதாக இருக்கும். பின்னர் குச்சி உதவியுடன் நான் அவரது கையை இவ்வாறு பிடிக்கிறேன். அவரது கையில் காயம் ஏற்படுவதை தடுக்காமல் நான் அவரை இவ்வாறு எழுந்து வர உதவுகிறேன். அவர் முன் குனியும் போது செய்கிறார். அதுக்கப்புறத்து நாங்கள் எடுக்க முடியும். சில அடிகள் முதலில் மெதுவாக அவர் தனது சமநிலையை பெறும் வரை, அதுவே நாங்கள் எங்கள் வீட்டில் அதை நிர்வகிக்கும் முறை. அடுக்கிலிருந்து எழுந்து நிற்கும் போது ஒருவரை நிலையாக உணர உதவ ஒரு கையாளும் பெல்ட்டை பயன்படுத்துவது ஒரு வழியாகும். இந்த கையாளும் பெல்ட்டுகள் ஒருவரை எழுப்புவதற்காக செய்யப்படவில்லை, ஆனால் அவர்கள் நின்ற பிறகு அவர்களை நிலையாக வைத்திருக்க உதவுகின்றன. ஆகையால் மனா, நீங்கள் பெல்ட்டை சரி செய்து அது நன்றாகவும் உறுதியாகவும் இருப்பதை உறுதி செய்க. உங்கள் கையை கைப்பிடிகளில் வைத்து ரங்காவின் உடலுக்கு எதிராக சமமாக வைத்து நீங்கள் இருவரும் ஒருங்கிணைந்த இயக்கத்துடன் நிற்க பயிற்சி செய்கிறீர்கள். நிற்க தயாரா? ஆமா. எனவே கையாளும் பெல்ட்டை பயன்படுத்தும் போது நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அது உங்கள் சமநிலையையும் நிலைத்தன்மையையும் பராமரிக்க உதவுவதற்காக, படுக்கையிலிருந்து தூக்குவதற்காக அல்ல. எனவே அங்கே நன்றாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறீர்கள். மனா ரங்காவுக்கு நெருக்கமாக இருக்கிறீர்கள். அவர் தனது அடிகளை எடுக்கும்போது நீங்கள் அவருடன் சேர்ந்து அவருக்கு சமநிலையை பராமரிக்க உதவுகிறீர்கள்.